3 விதமான ஆட்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து யார் இதில் ஜெயிப்பாங்க அந்த கட்சி தலைவரே முடிவு பண்ணுவார். ஜெயலலிதா வரைக்கும் நடந்தது. இப்போ எடப்பாடி காலத்தில் நடக்குதான்னு தெரியாது. ஏன்னா எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும், பணத்தை கொடுத்தா பண்ணிடணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு யார் ராஜாவாக ஆளணும், யார் கதவை திறந்து விடணும், யாருக்கு கை கட்டி நிற்கணும் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆட பாட அருங்களில் கற்க தேட சுவைக்க கற்கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரங்கெல்லாம் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம், கடகராசி கடக லக்னம், மிதுன ராசி கடக லக்னம், ரிஷப ராசி சிம்ம லக்னம், மகர ராசி கடக லக்னம், சிம்ம லக்னம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு அமாவாசை பொன்முடி அவர்கள் இருக்கிறார். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, சர்ச்சை ஜோதிடர். வணக்கம் சார். நன்றி சார். சர்ச்சை ஜோதிடர்னு சொன்னேன்னு தவறா நினைச்சுக்க வேணாம். சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்து அதை தெளிவுபடுத்துற ஜோதிடர் அப்படின்னு சொல்றேன் சார். சார், தமிழகத்துல இப்போ அரசியல் சூடுபிடிச்சிருக்கு. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. அந்த தேர்தலுக்காக தான் இந்த சூழ்நிலைன்னே வச்சுக்கோங்களேன். யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்காது, அதை பத்தி சொல்லுங்க. தோக்கக்கூடிய ஆளுகளை எப்படின்னா கெட்ட நேரத்துல தான் அவங்களுக்கு சீட்டே கிடைக்கும். ஓ, சீட்டு கிடைச்சுதான் தோப்பாங்களா? ஓ, நின்னு தோத்தாதான் அவங்க தோத்த மாதிரி தானே அர்த்தம். அதனால அவங்க கொஞ்சம் பேர் அந்த காலத்துல எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அஸ்ட்ராலஜி இருக்கிறதுனால அவங்க 7-8 ஜோசி இருப்பாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். அப்போது அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அங்கே போய் பார்த்துட்டா சொல்லுவாங்களாம். ஓஹோ, சீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே. அவங்களோட சுய ஜாதகமா இல்ல யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜாதகங்களா? இப்போ ஆளை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த தொகுதியில் 2-3 பேர் செலெக்ஷன் பண்ணுறாங்க. 3 பேர்த்தோட ஜாதகத்தையும் 3 விதமான ஆட்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே. கொடுத்து யார் இதில் ஜெயிப்பாங்க அந்த கட்சி தலைவரே முடிவு பண்ணுவார். இது இப்பவும் நடந்துட்டு வருதா சார்? ஜெயலலிதா வரைக்கும் நடந்தது. இப்போ எடப்பாடி காலத்தில் நடக்குதான்னு தெரியாது. ஏன்னா இப்போ என்னன்னா எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும், பணத்தை கொடுத்தா பண்ணிடணும் அப்படின்னால அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு யார் ராஜாவாக ஆளணும், யார் கதவை திறந்து விடணும், யாருக்கு கை கட்டி நிற்கணும் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஓகே ஓகே. ஆட பாட அருங்களில் கற்க தேட சுவைக்க கற்கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரங்கெல்லாம் ராஜபோகமா வாழணும். கன்னியும் இருக்கா சார்? அதுல கன்னி இருக்குது. அதனால நீங்க கன்னியா? ஓகே. இந்த 3 லக்னக்காக ராஜபோக லக்னம் சொல்லியிருக்கான். அதிர்ஷ்டத்தையும் மற்றவங்க ஆள் அடிமையும் என்கிட்ட 200 பேர் விசுவாசமா இருக்காங்கன்னா பெரிய அதிசயம் அது. இப்போ ஒரு ஆளே விசுவாசமா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா 200 பேரும் அது விசுவாசமா இருக்காங்க, 2000 பேர் விசுவாசமா இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவனோட ஜாதகம் ஒரு பெரிய பிளஸ். எதிர்த்து நிற்க ஆளே இல்லை, எதிர்த்து நின்னாலும் தோத்துருவாங்க. அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஜாதகம் ஒரு 1,00,000 ஜாதகம் பார்த்தோம்னா அதில் 2-3 ஜாதகம் வரும். இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 7-8 ஜாதகம் அப்படி பவர்ஃபுல்லான ஜாதகம். அப்படி இருந்துமே எதுவுமே வேலை செய்யாம அப்படியே நிற்கும், லாக்காய் நிற்கும். அது எதனால சார்? ராகுக்கு எது காலசர்பம் பெற்றதுனால மிகப்பெரிய யோகமே ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டுரும், தடையா நிற்கும். ஆமா. அப்படி ஏதாவது ஒரு நாளாவது ஆத்துக்கிட்ட போய் நின்று கும்பிட்டாவோ, இல்லை ஒரு குளத்துக்கிட்ட போய் நின்று கும்பிட்டாவோ, இல்லை தன் குலதெய்வ கோயிலுக்கு போய் நின்று கும்பிட்டுருந்தாவோ, இல்லை தன் நட்சத்திரத்துக்கு ஏற்ற கோயிலுக்கு போய் நின்று கும்பிடும்போது அது உடையும். அது ராக்கெல்லாம் நடக்கும். அப்போதான் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் சேஞ்ச் ஆகிக்குது. சில பேருக்கு பெண்கள் தொட்டதே அது. இப்போ பஞ்சமி திதி இது டீப்பா போனோம்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே ஓகே.
சில பேர் வந்து பெண்களை கல்யாணம் பண்ண நேரத்துல இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கப்போ என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் காரணம் எல்லா பெண்களையும் சொல்லிட முடியாது. சில பெண்களோட வர பெண்ணோட ஜாதகமும் அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஜாதகம் அவ்வளவு வேல்வியா இருக்கணும். ஓகே. அப்படி விஜய் சேதுபதியோட ஒய்ஃபோட ஜாதகம் பயங்கர மிராக்கலான ஜாதகம். அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். விஜய் சேதுபதி நீ மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுவ, பெரிய யோகத்தை அனுபவிப்பேன்னு சொன்னேன். விஜய் சேதுபதி நம்பவே இல்லை. இது என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி மனைவி கூட்டிட்டு வந்தாரு. அதில் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். ஓகே ஓகே. இப்படி அதனால தான் நான் வந்து செலிபிரிட்டி ஜோதிடராக கொஞ்ச நாள் இப்போதைக்கு செலிபிரிட்டி ஜோதிடராக ஒரு செலிபிரிட்டி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அவங்க என்ன தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க வராங்க. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி. இப்போ நீங்க ஜாதகம் சொல்றீங்க இல்லையா, இந்த ஜாதகத்துக்காக உங்களை யாராவது அரசியல் கட்சியினர் சந்திச்சு இதை பத்தி கேட்டிருக்காங்களா? நிறைய எங்க அப்பாவே ஒரு மிகப்பெரிய இடத்துல அப்பா இருந்தது. சொல்லிட்டீங்க. அதனால நான் என்னோட சம்மந்தப்பட்டவங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல கிங்கு ஒருத்தர் சேலத்தில் இருக்காரு. அவர் அரசியலுக்கு மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த இடத்த நம்ம பிடிக்கணும்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணணும். அதனால நம்ம இதுல அது சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். சூப்பர். என்னன்னா என்ன கிரகங்கள் உச்சாடையம்னா சுக்கிரன் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கணும். அரசியல்வாதிக்கு சுக்கிரனோட ஆட்சி பலமா இருக்கணும். சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கணும். இப்ப அவனுக்கு சுக்கிர தசை நடக்கணும். சுயபுத்தி நடக்கக்கூடாது. சுக்கிர தசை நடக்கணும். ஆனா அந்த திசையில சுயபுத்தியும் இருக்கும். இப்ப போய் சீட்டு வாங்கினாங்கன்னா கஷ்டம். சீட் கொடுப்பாங்க, தேடி வரும் சீட்டு. ஏன்னா அவன் தோக்கணும், ஆண்டி ஆகணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாதகத்தை கொடுத்து பார்த்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஜாதகம் சரியா பார்க்காம ஜோசிக்காங்க அப்பவும் வந்து நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ஏன் டிஎம்கேலையும் கூட சில பேர் வந்து அவங்க பர்சனல் ஜோசிக்காரங்க வச்சிருக்காங்க. அதாவது எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏமே சாமி கும்பிடாதவங்க இல்லைங்க. ஆமாங்க, வெளியில மட்டும்தான் அவங்க பார்க்க வேணா. நான் சொல்லட்டுமே, கடவுளே இல்லைன்னு சொன்னவனுக்கு தான் நான் சீட்டுன்னு சொல்லட்டுமே. இல்லையே, இந்த திமுக ஆட்சியில அறநிலையத்துறை ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே. அப்போ எப்படி கடவுளே இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. அது மதில் மேல் போன கதை நடக்குது. நான் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லு, உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நீங்க ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆளா இருந்தா கடவுளே இல்லைன்னு சொல்லவனுக்கு தான் சீட்டுன்னு சொல்லுங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்களே இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள். சொல்லணும், மக்கள் கேட்கணும். கடவுளே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுதானே சார் அரசியல். என்னங்க அது அநியாயமா இருக்குது. என்ன சார் நீங்க அநியாயம் சொல்லிட்டீங்க? அரசியலோட தாற்பயமே அதுதானே. ஆதங்கம், மிகப்பெரிய ஆதங்கம். கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அதே கடவுள் இல்லாத இருக்கவங்கிட்ட போய் நீ கேட்கறியே ஓட்டு, மிகப்பெரிய தப்பு இல்ல. அது வேற இது வேற அப்படிதானே சொல்லுவாங்க அவங்க. அங்க கடவுள் வைப்பாரு, செக் அங்க வைப்பாருங்களா? வைக்காமலாம் இருக்க மாட்டேன். அதனால இந்த அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம், கடகராசி கடக லக்னம், மிதுன ராசி கடக லக்னம், ரிஷப ராசி சிம்ம லக்னம், மகர ராசி கடக லக்னம். சிம்ம லக்னம் இருக்கக்கூடாது. மகரத்துல பிறந்தவன் கடகத்துல லக்னமாகணும், ராஜயோக லக்னம். அப்ப என்ன ஆகும்னா மிகப்பெரிய பதவிகள் அடையக்கூடிய. அப்போ முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி இல்லையா? அவங்க ரொம்ப பிரபலமா இருந்தாங்களே. ஆனா சிம்ம ராசியில இருக்கலாம். ஓகே, லக்னத்தை பத்தி தான் பேச்சு. அவங்க லக்னம் வந்து ரிஷப லக்னம். ஓகே, இப்படியெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. ஓகே ஓகே. அதுல வந்து எந்த சுக்கரன் அடைஞ்சிருக்குது, சுக்கரனோட வேல்யூ என்ன, அவங்களுக்கு காலசர்ப்ப தோசை இருந்தது ஜெயலலிதாவுக்கா? ஓ, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ராசியும் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும்.
அதை வச்சுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்டா இது புதுமையான தகவல். அதே போல அந்த அம்மாவுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் நீங்க தான் முதல்ல சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலசர்ப்ப தோஷம் பேசினவங்க எல்லாரும் வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம் அப்படிதான் இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் காலசர்ப்ப தோஷம் தோசை சொல்றீங்க. ரஜினிகாந்துக்கு தோசை காலசர்ப்ப தோசை ம்ஹும். 85 90% இருந்தது. ஓகே, அப்போ காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகு மேல, கேது கீழே, நடுவுல எல்லா ராசிகளும் அடங்கி இருக்கும், அதுதானே தோஷம்? முழுமையான காலசர்ப்ப தோசை. ஓகே, அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான? காலமே போச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. எல்லாமே போச்சு. ம். தோசை உடைஞ்சதுன்னா எல்லாம் கிடைச்சிடும். ஓகே, தோஷம் உடையறதுக்கான விஷயங்கள் போகணும். நடக்குமா வாழ்க்கையில? போகணும். ம். தோசமே உடைஞ்சாலும் கூட திருப்பி அந்த இடத்துக்கு போகணும். இப்போ ரஜினிகாந்த் இப்போவைக்கு ஏன் கோயிலுக்கு இப்போவைக்கு ஏன் போய் பர்டிகுலர் இடத்துல போய் கும்பிடுறாரு? எல்லா சாமிக்கிட்டையும் போக மாட்டாரு. ம், 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 நீங்க எங்க ஊர்ல ஒரு சாமி இருக்குது, அதையெல்லாம் வர மாட்டாரு. ம், ம். அவருக்கு தெரியும் சில இடங்கள் போனா இந்த இடத்துல ராகுவோட பலம் அதிகமா இருக்கணும், ஓகே, அங்க போவார். ரொம்ப நன்றி. நன்றி.